பிரெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு சோம்பேறி. ஈஸியான ஒர்க் எது? ரொம்ப எனர்ஜி செலவு பண்ணாத வேலை எதோ அதுதான் அது பண்ணுறதுக்கு பார்க்கும். இப்போது இந்த கார்ட்டிசோல்ங்கிறது உள்ளே வந்துருச்சுன்னு வைங்களேன், பிரெயினுக்கு பிடிச்சி போயிடும். அதோட அந்த அடிக்ஷன் அதுக்கு பிடிச்சி போயிடும். அப்போது நம்மள அதை வெளியே கொண்டு வரதுக்கு விடாது. அந்த பிரெயின் வந்து அந்த கார்ட்டிசோலே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லும். அப்போது நம்ம அதை டியூன் பண்ணணும். பிரெயினை நமக்கு இப்போ கார்ட்டிசோல் தேவையில்லை, நமக்கு டோபமைனும் டெஸ்டோஸ்டெரோனும் தேவைப்படுது அப்படின்னு நம்ம அதை டியூன் பண்ணணும். அதுக்காக மிரரில் பேசணும். அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். த வேர்ல்ட்ஸ் ரிமெம்பர்ஸ் ஒன்லி த பிரேவ் ஒன்ஸ், நாட் செலிப்ரேட்டிங் கவர்ட்ஸ். யூ சூஸ் யுவர்ஸ். இந்த உலகம் பார்த்தீங்கன்னா, பயந்தவங்களையும் என்றைக்குமே பாராட்டி பேசாது, பழிச்சு தான் பேசும். ஆனால் இதே வீரர்களில் ரொம்ப தைரியமாக இருக்கிறாங்க, ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள பேசணும்னு கூட இல்லை, அவங்க பேரை சொன்னாலே நமக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அவங்கள நம்ம பேசுவோம், அதிகமாக பேசுவோம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அது எப்படி நம்ம தைரியத்தை வர வச்சுக்கிறது? டெஸ்டோஸ்டெரோனும், செரோட்டோனின், டோபமைன் அந்த மாதிரி நல்ல ஹார்மோன்ஸை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? உங்களுக்கு இந்த ஹார்மோன்ஸை பற்றி ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா, இந்த ஹார்மோன்ஸை பற்றி மட்டுமே தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். அது அப்கமிங் வீடியோஸில் வரும்.